பொங்கல் பண்டிகைக்காக தென் மாவட்ட பயணிகளுக்காக சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. நாளை முதல் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடக்கம். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்த 5 வயது மாணவி பலியான சம்பவம். பள்ளி தாளாளர் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை. கோவையில் கேஸ் டேங்கர் லாரி விபத்து சம்பவத்தில் போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. ஓட்டுநர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நிலையில் கைது செய்து சிறையில் அடைப்பு. வேலூர் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் வீடு உள்ளிட்ட 4 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. திமுக தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு. 11 மணி நேரம் நீடித்த சோதனை நள்ளிரவில் நிறைவடைந்த நிலையில் அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். கடப்பாறை சுத்தியுடன் அமைச்சர் துரைமுருகன் அறையை உடைத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். படுக்கை அறையை திறக்க சாவி இல்லாததால் 2 கதவுகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டதாக பரபரப்பு தகவல். அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் 24 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் சோதனையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் என தகவல். துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்கள் பாதுகாப்புடன் SBI வங்கி வாகனத்தில் பணத்தை எடுத்துச் சென்ற அதிகாரிகள். சென்னையில் பனிப்பொழிவுடன் கலந்த காற்று மாசு அதிகரிப்பு. கடந்த 10 நாட்களில் காற்றின் தர குறியீடு 2 மடங்கு மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் தகவல். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்கள் மற்றும் பெங்களூருவில் நிலவும் பனிமூட்டம். சென்னை விமான நிலையத்தில் டெல்லி, பெங்களூரு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். பெங்களூரு டெல்லி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தரமற்ற மருந்துகளை உற்பத்தி செய்த 64 நிறுவனங்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்கு தொடர அனுமதி. தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் உத்தரவு. கந்துவட்டி புகாரில் நாகர்கோயில் காசிக்கு 3 ஆண்டுகள் சிறை. காசியின் தந்தைக்கு 2 ஆண்டுகளும் புரோக்கருக்கு 3 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே 4வது ரயில் வழித்தட பணிகளுக்கான டெண்டரை கோரியது தெற்கு ரயில்வே. வியாசர்பாடி பேசன் பிரிட்ஜில் சிக்னலுக்காக ரயில்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் விரைவில் மாறும் என எதிர்பார்ப்பு. திண்டுக்கல்லில் 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. நகை கடைகள் மற்றும் உரிமையாளர்கள் வீடு என 5 இடங்களில் ரெய்டு. தமிழ்நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடப்பதாக பாஜக நிர்வாகி குஷ்பு கடும் விமர்சனம். வைகோ பேரணிக்கு அனுமதி, பாஜக பேரணிக்கு அனுமதி இல்லையா என்றும் கேள்வி. பெண்களுக்கு பணம் முக்கியமில்லை, பாதுகாப்புதான் முக்கியம் என்றும் ஆவேசம். பாதுகாப்பு தான் முக்கியம். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் கேள்வி. வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் கடத்தினால் உரிமைகளை மீட்டெடுக்க போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் பேச்சு. சபரிமலை மண்டல காலத்தில் 41 நாட்களில் மொத்தம் 32,49,000 பக்தர்கள் தரிசனம். 293 கோடி ரூபாய் காணிக்கை வசூல் என்றும் தகவல். இந்தியாவின் லடாக் பிராந்தியத்தின் சில பகுதிகளை இணைத்து புதிய மாகாணங்களை உருவாக்கிய சீனா.
சீனாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என வெளியுறவுத்துறை செயலாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் தகவல். பயனாளர்களின் தனிப்பட்ட உரையாடல்களை ஒட்டு கேட்ட விவகாரம். 814 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டது ஆப்பிள் ஐபோன் நிறுவனம். இஸ்ரேல் தாக்குதலால் உருகுலைந்த காசாவில் பட்டினியால் வாடும் குழந்தைகள். தொண்டு நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட உணவை பெற குழந்தைகளும் பெண்களும் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் திட்டமில்லை. ஓய்வு பெறப்போவதாக தகவல் வெளியான நிலையில் ரோஹித் சர்மா மறுப்பு.